முக்கியமான ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். சரியான முறையில நீங்க முகமே காட்டாம லட்சக்கணக்கில் யூடியூப்ல சம்பாதிக்க முடியும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு. இந்த மாசம் வர வேண்டிய ஏர்னிங்ஸ், அந்த ஏஐ வீடியோ போட்டதுக்கு எனக்கு இந்த மாசம் வர வேண்டிய ஏர்னிங்ஸ் கிட்டத்தட்ட $90 கிட்ட இருக்கு நினைக்கிறேன். நான் கீழே ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட் போட்டு விடுறேன் பாருங்க. எஸ் வி நீட் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எஸ் வி நீட் என்று சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு அதுக்கு எப்படி செய்யறது, எந்த வெப்சைட்ல போயிட்டு ஃப்ரீயா செய்யறது, காசே இன்வெஸ்ட் பண்ணாம அப்படி செய்யறது என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஹலோ மக்களே, வெல்கம் டு யூதி விளாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்றதுல நிறையவே சந்தோஷம். இன்றைக்கு எதை பத்தி வீடியோ எடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு நம்மளோட ஸ்டூடியோ எல்லாம் வித்தியாசமான ஒரு செட்டப்ல செட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ போடுறதுக்காக தான். எதை பத்தி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அதாவது யூடியூப் மூலமாக முகமே காட்டாம நீங்க லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். அது எப்படின்றதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாவே மிஸ் பண்ணாம பாருங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். எப்படி இது நான் சொல்றேன், இதுக்கான ஆதாரம் என்ன, ஆதாரங்களோட நான் இந்த வீடியோவில் சொல்லி இருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாவே பாத்துருங்க. இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடக்குள்ள நீங்க எப்படியான வீடியோஸ் விரும்புறீங்கன்னு தெரியும். ஸோ அதுக்காக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுக்கொண்டே போகலாம். நிறைய நான் அலர்ட்டா விரும்பல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, என்னடா சொல்றான் இவன், முகம் காட்டாம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாமா, உண்மைதானான்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற விஷயம் நிறையவே ஃபேமஸா போய் கொண்டிருக்கு. அந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு நிறைய பேர் பாட்டு செய்யறாங்க. நீங்க கூட கேட்டிருப்பீங்க. இப்ப ஒரு மோசமான லிரிக்ஸ்ல ஒரு பாட்டு எழுதி இருந்தாங்க, காது கொடுத்து கேட்கல, அதை டிக்டாக்ல போட்டுட்டு நிறைய வியூஸ் போற அளவுக்கு போய் கொண்டிருந்தது அந்த இதெல்லாம். அதே மாதிரி வீடியோஸ் இப்ப வேறொரு முகத்தை கொண்டு ஜாயின் பண்ணி இதோட செய்யறாங்க. அதாவது அந்த விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி கொண்டு பிழையான முறையில நிறைய விஷயங்களை செய்யறாங்க. ஆனா நான் சொல்ல போற விஷயம், சரியான முறையில நீங்க முகமே காட்டாம லட்சக்கணக்கில் யூடியூப்ல சம்பாதிக்க முடியும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு. இப்போ ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன துண்டு, ஒரு நிமிஷத்துக்குள்ள இருக்கிற ஒரு வீடியோ, நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து செஞ்ச அந்த வீடியோவை என் வாய்ஸ்ல என்ன முகம் காட்டாம நான் ஒரு ஸ்டோரி என்னோட மத்த சேனல்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த சேனல்ல கிட்டத்தட்ட 11,600 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நான் சும்மா எப்படி ஓடுதுன்றதை பாக்குறதுக்காக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீடியோ இதோட ஜாயின் பண்ணி விடுறேன். வீடியோவை பார்த்துட்டு வாங்க. முன்னொரு சமயம் பாற்கடலை கடைந்த போது கிடைத்த அமுதத்தை பங்கிடுவதற்கு பாற்கடலை கடைந்த தேவர்களும் அசுரர்களும் இடையே போட்டியை ஏற்படுத்தி கொண்டனர். அங்கே வந்த சிவபெருமான் மோகினியின் அழகில் மயங்கினார். சிவனுக்கும் மோகினிக்கும் ஏற்பட்ட காதலால் அழகிய ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. ஓகே, இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்களுக்கு நிறைய ஐடியா வந்திருக்கும். இந்த வீடியோவில் நான் என்ன செஞ்சிருக்கேன், இந்த வீடியோவில் நான் ஏஐ மூலமாக போட்டோஸை கலெக்ட் பண்ணிட்டு, அதாவது ஒரு போட்டோ எடுத்துட்டு ஏஐ மூலமாக அதில் போட்டோவை டிசைனை கலரிங்கை மாத்திட்டு அந்த போட்டோவை வீடியோவா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்றேன்ற விஷயம் உங்களுக்கு வேணுமா இருந்தா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் அதில் எப்படி ஏர்ன் பண்றலாம்ன்ற விஷயத்த சொல்றேன். சொல்லிட்டு இதை எப்படி செய்யறதுன்ற விஷயம் வேணுமா இருந்தா கீழே எஸ் வி நீட் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எஸ் வி நீட் என்று சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு அதுக்கு எப்படி செய்யறது, எந்த வெப்சைட்ல போயிட்டு ஃப்ரீயா செய்யறது, காசே இன்வெஸ்ட் பண்ணாம அப்படி செய்யறது என்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல வெப்சைட் எந்த வெப்சைட்ல செய்யலாம், இல்ல அப்ளிகேஷன்ஸ் இருக்கா, அந்த போட்டோவை வீடியோவா மாத்துறது எப்படி, ஒரு ப்ராம்ப்டை வீடியோவா மாத்துறது எப்படி. இப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா ப்ராம்ப்ட் எல்லாம் சொல்றான்னு சொல்லி. ஒன்றுமே இல்லை, நீங்க ஒரு எழுத்து மூலமா டைப் பண்றீங்கன்னு வைங்க. இப்ப நீங்க முன்னுக்கு பார்த்த ஸ்டோரியில கூட நான் ஐயப்பனை பத்தின ஒரு வரலாறை சொல்லி இருப்பேன். அப்ப அதுல எனக்கு இப்ப ஐயப்பன் புலியில வரணும்னு சொன்னா கணக்க கஷ்டப்பட தேவையே இல்லை. தமிழ்லயே ஐயப்பன் புலியில் வருவது போன்ற ஒரு வீடியோ எனக்கு வேண்டும் என்று டைப் பண்ணா போதும், அப்படியே ஒரு போட்டோவை வீடியோவா மாத்தி கொடுத்துரும். அந்த ப்ராம்ப்டை அப்படியே ஒரு வீடியோ, அதாவது நீங்க டைப் பண்ண விஷயத்தை அப்படி ஒரு வீடியோவா மாத்தி கொடுத்துரும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணி ஒரு வீடியோவா மேக் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க ஆடியோ நீங்க கதைக்கலாம். இல்ல ஆடியோ கூட செய்யறதுக்கு கூட, அதாவது அந்த நீங்க நிறைய விஷயத்துல கேட்டிருப்பீங்க, ஒரு வித்தியாசமான குரல் ஒரு ஆடியோ போய் கொண்டிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு எல்லாம் கூடுதலா அந்த ஆடியோ அந்த குரலை யூஸ் பண்றாங்க. அப்படி ஒரு ஆண் குரலை யூஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா, பெண் குரலை யூஸ் பண்றதுக்கு ஒரு ஐடியா, அப்படி என்று சொல்லி எக்கச்சக்கமான குரல் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்றதே நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்ப இந்த ஏர்ன் பண்ற விஷயத்துக்குள்ள வருவோம்.
அப்ப நான் வந்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது சம்பந்தமாகவும் வீடியோ போடணும்னு சொன்னா எப்படி சரியான முறையில் ஆரம்பிக்கிறது சம்பந்தமாகவும் என்னன்னு சொன்னா, இப்ப நான் சும்மா வந்துட்டு கதைக்கல. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முதல் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அந்த சேனல் இப்போ ஒரு 11,000 20,000 அது தொடர்ந்து வீடியோஸ் போடாம நான் 11,000 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கொண்டு வந்து அது நல்லா ஓடிக்கொண்டிருந்தது. அதுல பாட்டு சம்பந்தமான வீடியோஸ் வந்து போட்டு ஓடிக்கொண்டிருக்குது. அதுல 4 லட்சம் 5 லட்சம் பேர் பார்த்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது. எப்படி அந்த வீடியோஸ் ஓடுனது, எப்படி அந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேனான்றது எல்லாத்தையும் வந்து நான் சொல்றேன். கண்டிப்பா இன்னொரு வீடியோவில் அது வேணும்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, வந்து சொல்றேன். இன்றைக்கு நம்மளோட டாபிக் வந்து ஏஐ என்றபடியா நான் அதை பத்தியே கழிச்சு கொண்டு போறோம். ஸோ அதுல வந்து வீடியோ போடுறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வரக்கூடிய மாதிரி ஒரு கதையை ஒன்று நீங்க செட் பண்றீங்க. இப்ப சும்மா உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்களேன், என்ன பத்தி ஒரு ஸ்டோரியோ நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா, யுதிஷ்டன் ஒரு டைட்டில் வைக்கிறீங்க. அந்த டைட்டில் வச்சுட்டு என்ன பத்தி ஒரு ஸ்டோரியை வந்து நீங்களே டைப் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு கதை எழுதக்கூடிய ஆற்றல் இருந்தா நீங்க கதையை நீங்களே எழுதி எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா அந்த கதையை எழுதுறதுக்கு கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. எந்த அளவுக்குள்ள போய் கொண்டிருக்கின்றத பாருங்க. அதுக்கு கூட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நீங்க கதையை வந்து எழுதி எடுத்துட்டு அந்த கதையை கொண்டு போய் ஒரு ப்ராம்ப்டா மாத்திட்டு, அதாவது நான் சொன்ன டெக்ஸ்டா வந்து மாத்திட்டு அதை கொண்டு போய் இன்னொரு ஏஐல பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ஏஐல இருந்து ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிடுவீங்க. அந்த வீடியோ வந்து எடுத்துருவீங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஒரு கதையா கோர்த்து எடுத்துட்டு அந்த வீடியோவுக்கு நீங்க வாய்ஸ் கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இல்ல வேற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வாய்ஸே நீங்க அதுக்கு கூட பயன்படுத்தலாம். நீங்க டைப் பண்ணி விட்டீங்கன்னா அது அப்படியே கதையா சொல்லும். ஸோ அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டு எடிட் பண்ணிட்டு உங்களோட சேனல்ல வந்து நீங்க போஸ்ட் பண்றீங்க. அதை எப்படி போஸ்ட் பண்றதுன்றலாம் இன்னொரு வீடியோல பார்ப்போம். போஸ்ட் பண்றீங்க. ஸோ போஸ்ட் பண்ண உடனே என்ன நடக்குது, அந்த வீடியோ வந்து எப்படி போஸ்ட் பண்றோம், என்ன டைட்டில் வச்சு போஸ்ட் பண்றோம், என்ன தம்ப்நெயில் அதுக்கு போடுறோம். தம்ப்நெயில் சொன்னா அந்த வீடியோக்கு முன்னுக்கே வரும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்து தான் நம்ம வீடியோ கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள போவோம். அப்ப என்ன தம்ப்நெயில் போடுறது, அந்த தம்ப்நெயில போட்டா உள்ளுக்குள்ள எப்படி போவாங்க. போன உடனே வந்து அந்த வீடியோஸ் வந்து ஓட ஆரம்பிக்கும். ஒரு 1000 1500 வியூஸ் போட்ட ஸ்டார்ட் பண்ண டைம்ல 100 150 தான் போகும். அது எல்லாருக்குமே அப்படித்தான். நீங்க தொடர்ந்து, அதாவது யூடியூபை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி என்றது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு உங்களோட வியூவர்ஸ் யாரு, அவங்க எங்க இருக்காங்க, எத்தனை மணிக்கு வீடியோஸ் பாக்குறாங்கன்றதெல்லாம் அவதானிச்சுட்டு அதெல்லாம் பாக்குறதுக்கு வேற வழி இருக்குது. கண்டுபிடிச்சிட்டு நீங்க வந்து வீடியோஸை போட்டுக்கொண்டே போறீங்கன்னு வைங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு சரியான முறையில் அந்த வீடியோஸ் செஞ்சா 10 நாளைக்குள்ள சேனலை வந்து மொனிடைஸ் பண்ணி, அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் என்று சொல்றதுல இணைச்சிட்டு அதுல இருந்து யூடியூப்ல இருந்து உங்களால காசு கொண்டு வர முடியும். நான் உங்களுக்கு கீழே காட்டி விடுறேன். எனக்கு இந்த மாசம் வர வேண்டிய ஏர்னிங்ஸ், அந்த ஏஐ வீடியோ போட்டதுக்கு எனக்கு இந்த மாசம் வர வேண்டிய ஏர்னிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட $90 கிட்ட இருக்கு நினைக்கிறேன். நான் கீழே ஒரு சின்ன ஸ்கிரீன்ஷாட் போட்டு விடுறேன் பாருங்க. ஓகே, பார்த்துருப்பீங்க. இதான் அந்த ஸ்கிரீன்ஷாட். அப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காட்டியிருப்பேன். எனக்கு $90 கூட வாரத்துக்கு இருக்கு. அப்ப நான் போய் சொல்லல, இது ஆதாரம் உங்களுக்கு. இது யூடியூப் மூலமா ஏர்ன் பண்ணலாம்ன்றது. யூடியூப் மூலமா இதை விட கணக்கு ஏர்ன் பண்ணலாம். நான் சொல்றது ஒரு சின்ன விஷயம் தான். நான் அதை சும்மா உதாரணத்துக்கு செஞ்சு பார்த்ததுல வந்த விஷயம் தான். ஸோ ஒரு புதையல் இருக்குது என்று வைங்க. அந்த புதையல் இருக்குது என்று தெரிஞ்சுட்டு அந்த புதையலை தோண்டாம இருக்கிறது சரியான பிழையான வேலை. அதாவது உண்மையாவே பிள்ளையான ஒரு வேலை. அப்ப ஒரு புதையல் இருக்குன்னு தெரிஞ்சா அட்லீஸ்ட் மண்பட்டி எடுத்துட்டு போய் கிண்டியாவது பார்க்கணும் என்ன இருக்குதுன்னு. இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காக நான் போஸ்ட் பண்றேன்னு சொன்னால், எல்லாருமே பயன்படட்டும், எல்லாருமே ஏர்ன் பண்ணட்டும். ஒரு சரியான வழியில தானே போறீங்க, பிள்ளையான வழியில இல்ல, சரியான வழியில. நிறைய பிரச்சனைகள் யூடியூபை பொறுத்த வரைக்குமே இருக்குது. நிறைய பிள்ளையான வழியில ஏர்ன் பண்றாங்களும் இருக்கிறாங்க. சோ அதை பத்தி எல்லாம் நம்ம கதைக்க வேணும். நம்ம சரியான வழியை மட்டும் யோசிப்போம். அப்ப அந்த சரியான வழியில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி உங்களோட முகமே காட்டாம, உங்களோட வாய்ஸே காட்டாம வீடியோ போட்டு எப்படி ஏர்ன் பண்ற விஷயத்தை இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. பெரிய வீடியோவா இருக்காது, குட்டி வீடியோ தான் இந்த வீடியோ. இதுக்கு மேல் மிச்சமான தகவல்கள் உங்களுக்கு வேணுமா இருந்தா, எப்படிடா இந்த வீடியோ நீ வந்து போட்டோல இருந்து வீடியோவா மாத்துறா, அப்படி இல்ல எப்படிடா இந்த டெக்ஸ்ட வந்து நீ வீடியோவா மாத்துறா, அதாவது ஒரு டைப் பண்ணிட்டு அதை அப்படி வீடியோவா மாத்துறா, அப்படி இல்லைன்னு சொன்னா எப்படி நீ வாய்ஸ் கொடுத்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ற, இப்படி என்ன வேணும்னாலும் எனக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கேள்விகளுக்கு விடை அளிக்கிறதுக்கு எனக்கு தெரியாட்டி கூட நான் யார்கிட்டையும் கேட்டாவது உங்களுக்கு சொல்லித்தாரேன். சோ எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமா நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.